எப்படி நீ அவரை விட்டுட்டு அங்க தனியா இருக்க போற? ரம்யா, அவர் தாண்டி பெங்களூர் போக சொன்னது. அனு அவரே சொல்லிட்டாரா? ஆமா சம்பத், அவர் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல அவரால முடியல. அதான் அவரை என் மனசுல நினைச்சு குற்றத்துக்காக எனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. நீ சும்மா சூர்யா சார நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. விதிப்படி நடக்கட்டும் நீ தானே சொன்ன. நான் அவ்வளவு சொல்லியும் நேத்து நீ ஆபீஸ்க்கு போகாம கோயிலுக்கு தானே போன. ஆபீஸ்க்கு போயிருந்தா அங்க சூர்யா சார் இருந்திருப்பாருல்ல. இல்ல ரம்யா, நேத்து ஆபீஸ்க்கே சூர்யா சார் போகல. நேத்து நான் எந்த கோயிலுக்கு போனேனோ அதே கோயிலுக்கு அவரும் வந்திருந்தாரு. என்னது? அவர் அங்க பாத்தியானு? ஆமா ரம்யா, உன்கிட்ட என் விதிப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அம்மனை தரிசிக்க போனல்ல, அந்த தேவி என்ன கைவிடல ரம்யா. என்னை என் சேலஞ்சில ஜெயிக்க வச்சுட்டா ரம்யா. அனு அழாதடி அனு. உன்னை போல ஒரு பியூட்டிஃபுல் சோலை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடி. இனிமேலும் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல. I'm so proud of you மச்சி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம் ரம்யா. சூர்யா சார் மனசு என்னால கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல. அனு, முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. நாங்க 6:15 மணிக்கு கோயில்ல தான் இருந்தோம். நான் கோயிலுக்கு வர்றது அவருக்கும் தெரியாது, அவரு கோயிலுக்கு வருவாருன்னு எனக்கும் தெரியாது. நம்பவே முடியல அனு. நான் வந்தது அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சூர்யா சார் என் கண்ணுல பற்ற கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணாரு. ஆனா நான் அவரை பார்த்து அவருக்கு என் முன்னாடி வரவே பிடிக்கல. அவர் தானே நல்ல பாத்தியாடி. சத்தியமா ரம்யா, என் மேல நம்பிக்கை இல்லையா? அவர் என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடந்துட்டாரு. முகமெல்லாம் சந்தனத்தை பூசிக்கிட்டு இருந்தாரு. சந்தனத்தை பூசிக்கிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. அவருக்கு என் காதலை ஏத்துக்க இஷ்டம் இல்ல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு ரம்யா. இனி என்னால எப்படி அவர் முன்னாடி போய் நிக்க முடியும் ரம்யா? அப்போ சார் நிஜமாவே உன்கிட்ட பேசலையானோ? கடைசியில அவர் தான் ஜெயிச்சாரு. அதான் அவருக்கு முக்கியம். அது எப்படி அனு? ஜெயிச்சது நீ தாண்டி. இனிமேல் அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த சூழ்நிலையில நீ பெங்களூர் போனா பெர்மனண்டா சூர்யா சார் கிட்ட இருந்து விலகி இருக்கணும்டி. உன்னால அதை தாங்கிக்க முடியுமா அனு? ரம்யா, நான் அன்னைக்கு சொன்னதையே இப்பவும் சொல்றேன். என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். வந்தே ஆகணும், அதான் விதி. கல்யாண சுந்தரேஸ்வர்
திருக்கல்யாண வைபோகத்திற்கு சூரிய பிரகாஷ் அவர்கள் பரமேஸ்வரனுக்கு 500 ரூபாய் மொய் செய்திருக்கிறார். உங்க மனசுல இருக்கிறத நீங்க என்கிட்ட நேரா சொல்லணும். நிஜமா சொல்லணும்னா பெங்களூர் போறதுக்கு நான் இப்ப வரைக்கும் மனசளவுல தயாராகல. அனுமா, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிரு. சோப்பு டப்பா. சுபு, அந்த பேப்பர் எட, சோப்பு அதுல சுத்தி வச்சிருவோம். சுப்பு, என்ன புஷ்பா? என்னமோ நேத்து பிறந்த குழந்தை மாதிரி அனுவே பாத்துட்டு இருக்க. பொண்ணு ஊருக்கு போறா, அவளுக்கு ஏதாவது உதவி பண்ண வேணாமா? அனு உலை ஆராய்ச்சியாளர் மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. இந்தம்மா. அனுமா, இதுல வத்தல், புளிக்காய்ச்சல், ஊறுகாய் எல்லாம் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிடாதம்மா. ம். சோறு மட்டும் அடிச்சுக்கோ. இதுல எதையாவது வச்சு சாப்பிடு. நான் இந்தா. லீவு கிடைக்கும் போதெல்லாம் ஓடி வந்துடுறான். அனு, மாடியில துண்டு காய போட்டிருந்தியே, எடுத்துட்டியா? ம்ஹும். போய் எடுத்துட்டு வா.
புறப்படுற நேரம். நீங்க இப்படி இருந்தா எப்படிப்பா? போய்தான் ஆகணுமா அனு? வேலையில டிரான்ஸ்ஃபர் வந்தா போக முடியாதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? இல்லை அனு, எதுக்கு சொல்கிறேன்னா, முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போய் எங்கேயோ தங்கி உழைக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அதையும் தாண்டி நீ தான் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணுன்ற அளவுக்கு நமக்கு எந்த நெருக்கடியும் இல்லை இல்லையா? அதான் நான் நல்லா இருக்கேன்ல, கை காலெல்லாம் அப்பாவுக்கு நல்லா தானே இருக்கு. உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்ற முடியலன்னா கூட எந்த குறையும் இல்லாமல் உன்னை பார்த்துப்பேனும். அதான் அப்பா இருக்கேன்ல. இல்லைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னால் நாம் என்ன சந்தோஷமா இல்லையா? என்ன நல்லா தானே இருந்தோம். என்ன குறை இருந்தது நமக்கு? உனக்கு இப்போ தானே வேலை கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி கூட நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருந்தோம். இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு சம்பாதிச்சு நாம் என்ன சாதிக்க போகிறோம்? போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம்? என்னம்மா நீ? எப்போ நீதான் எங்களுக்கு தைரியம் சொல்லுவ, இப்போ நீயே அழுதுட்டு இருந்தா? அனு, நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானும் உங்க அப்பாவும் தலை நிமிர்ந்து நின்னோங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல நாங்க சுகமா வாழணும்ன்ற ஆசை சத்தியமா எங்களுக்கு இல்லம்மா. எங்களுக்கு வாழ்க்கையில இருக்க ஒரே ஒரு பிடிப்பு நீதாம்மா. அம்மா அழாதம்மா, அழாதம்மா. அம்மா, இது நம்ம வீடுமா. நான் சம்பாரிச்சா அதுல என்னமா தப்பு? உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கணுங்கிறது என்னோட ஆசைம்மா. தயவு செஞ்சு அதுக்கு தடை சொல்லாதீங்க ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. வேலையை விட்டுன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ்மா. சூர்யா சார் என் மேல நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காரு. இப்ப போய் நான் முடியாதுன்னு சொன்னா அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் மோசம் பண்ண மாதிரி ஆயிடுமா. நான் பெங்களூருக்கு போறேன்மா. வந்துட்டு வரவில்லை வைன்னு நீங்க தானேப்பா சொல்வீங்க. இப்போ நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? தயவு செஞ்சு என்ன சந்தோஷமா அனுப்பி வைங்கப்பா. எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்ப்பா. நீ நல்லா இருப்பம்மா. ம். அம்மா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. நீ சொல்றது சரிதாம்மா. சுபு, பொண்ணு ப்ரமோஷன் ஆகி ஊருக்கு போகும்போது நாம் இப்படி அழக்கூடாது. நீ போய் நல்லபடியா வேலை பார்த்து நல்ல பேரிடு. உனக்கு இன்னும் மேலும் மேலும் ப்ரமோஷன் கிடைக்குமா?
அதான் மகமாய் உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டா. சரி சீக்கிரம் ரெடி ஆகுமா, பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு. டிக்கெட் வேற கிடைக்குமோ கிடைக்காதோ. டிக்கெட் எல்லாம் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேம்மா. சரிம்மா, மகமாயை கூப்பிட்டுட்டு கிளம்பு. ம். அனு, இதுல சப்பாத்தி தக்காளி தொக்கு வச்சிருக்கேன், சாப்பிட்டுரு. தண்ணி பாட்டில் எடுத்துக்க. சரிம்மா. அப்பா போலாம்ப்பா. வேற எதுவும் இல்லையே? இல்லப்பா. அம்மா அழாதம்மா. அப்பாவை நல்லா பாத்துக்கோ. அழாதம்மா. நான் கிளம்புறேன். சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. பேக் எடுத்துக்கோ.